நொறுக்கப்பட்ட விதமாய் வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறேன். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தெய்வம் இந்த காலவெளியிலே அவரை தேடி அவரை நம்பி வந்திருக்கிற நம்மளை ஒருபோதும் வைக்கப்படுத்தாதபடி தேவன் நம்மளை நடத்த வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த காலவெளி ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதிப்போமா? ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். யெகோவா ஈரா, யெகோவா ரஃபாவா, யெகோவா சாலோமா, எங்கள் வாழ்வில் நீங்கள் இருக்கீங்க ராஜா. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் என்று நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்வோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே.
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ? ஏசேக்கு சித்தனா அதை யோசேப்பு அவன் ஈசாக்கு விதை விதைத்த போது அந்த ஏசேக்கு சித்தனா தோண்டும் போது துறவை தோண்டும் போது வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ரெகோபோத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தேவன் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டு பெருகும்படி தேவனை ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீர்மானம் வைத்திருக்கிறீங்களோ, தேவன் நிச்சயமா என்னை பெருக பண்ணுவார் என்று யாரெல்லாம் நம்புறீங்களோ, இந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நம்பத்தக்க தெய்வம் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. நாங்கள் மனுஷனை நம்பலை, எங்கள் தெய்வம் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம், அதை நாங்கள் பற்றி கொள்கிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றி தருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நாம் உற்சாகமா இந்த காலை வெள்ளே அந்த வார்த்தை சொல்லி நாம் தேவனை ஆராதிப்போமா? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. ஆண்டவரே, எல்சடா, நீங்க சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இருக்கீங்க, நாங்க எதை குறித்து கவலைப்பட மாட்டோம் ராஜா. எங்களை பெருக பண்ணுகிற தெய்வம் நீங்க ஒருவர் மாத்திரம் இருக்கிறீங்க. நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு நம் வாழ்க்கை படைக்கல தேவன் ஒருவர் மாத்திரம் இருந்தா போதும், நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். காலை வேளை சொல்லுவோம், ஆண்டவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே.
செய்கிற தெய்வம், நம்மளை நடத்துகிற தெய்வம், நம் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், நம் கவலை எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரை நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பின்தொடருவோமா? அவரவே முழுமையாய் நாம் பற்றி கொண்டு அவரையே நாம் பிடித்து கொள்ளும் போது நிச்சயம் நம் வாழ்விலே ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. உலகத்தையோ மனிதரையோ நாங்கள் நோக்கி போகல, உண்மையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை ஒருபோது கைவிடா தெய்வமாய் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தெய்வமா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறீங்க ராஜா. உண்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? நம்மளை காண்கிற தெய்வம், நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் எவ்வளவாய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்மளை எவ்வளவு பாதுகாத்து அரவணைத்து வருகிறார், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வருகிறார் அல்லவா? அந்த தெய்வத்தை நம்ம உள்ளத்தோடு ஆராதிப்போமா? இந்த காலை வேளையிலே நம்பிக்கையோடு நாம் ஆராதிப்போமா? தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிறோம்.
மாத்திரம் நாங்கள் நம்புவோம். தாமதிக்குது என்று நாங்கள் முறுமுறுக்காதபடி, தாமதிக்குது என்று நாங்கள் புலம்பாதபடி, எங்கள் தேவனுக்காய், அவருடைய வேலைக்காய், அவருடைய நேரத்துக்காய் நாங்கள் பொறுமையாய் உடைய கிருபை தாருங்க என்று இந்த காலை வேளை கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா. காத்திருக்க உம்முடைய கிருபை தாங்க. பொறுமையா இருக்க எங்களுக்கு உம்முடைய கிருபை தாருங்க. அப்பா, நாங்க முறுமுறுக்க மாட்டோம் ராஜா. ஆண்டவரே, நீ தருவரை நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க, உம்மை நாங்கள் நம்பி ஜீவிக்க, உம்மை நாங்கள் பற்றி ஜீவிக்க இந்த காலை வேளை எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று நாம் இந்த காலை வேளை கேட்போமா? எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில தேவன் நம்மை வழி நடத்தினார் அல்லவா? இதுவரை நடத்தின தெய்வம் இனிமேலும் நம்மளை நடத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை முழுமையாய் நாம் நம்பி பற்றிக்கொள்வோமா? தேவன் இம்மட்டுமாய் நம்மளை ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற